ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம அடிக்கடி நம்ம கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்இஏ கவுன்சிலிங்கோட வெப்சைட், ஆன்லைன் வெப்சைட்டை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தடையாவது அஃபீஷியல் வெப்சைட்டை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா, அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளையோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நாள், அதாவது நாளையோட நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஎஃப்சி சென்டரில் ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. நாளையோட நமக்கு வந்து கடைசி நாள் முடியுது. இதில் சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு நிலையை கண்டறிய www.tneonline.org-இல் உள்நுழைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் ஒரே பிடிஎஃப் கோப்பாக ஸ்கேன் செய்து பதிவேற்றவும். பதிவேற்றிய பிறகு வெளியேறவும். காட்டப்படும் நிலை, அதாவது பதிவேற்றம் நிறைவடையவில்லை, அப்லோட் நாட் கம்ப்ளீட்டட் மற்றும் அப்லோட் ஸ்டேட்டஸ் நாட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இருந்தால் அனைத்து சான்றிதழ்களையும் ஒரே பிடிஎஃப் கோப்பாக ஸ்கேன் செய்து பதிவேற்றும். அதாவது இன்கம்ப்ளீட் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அப்லோட் நாட் கம்ப்ளீட்டட், அப்லோட் ஸ்டேட்டஸ் நாட் ஸ்டார்டட் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திரும்ப அப்லோட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பதிவேற்றிய பிறகு வெளியேறியவும். காட்டப்படும் நிலை, அதாவது ஒருவேளை உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணும்போது இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா செயல்பாட்டில் உள்ளது என்ன அர்த்தம். கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னையோட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் போகக்கூடிய நாள் வந்து இன்னையோட முடிஞ்சு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டேவாக இருக்குது. சரியா, அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னமும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட்னு வரல அப்படின்னா தயவுசெய்து இன்றைக்கி நேராக டிஎஃப்சி சென்டரே போக சொல்லிடுங்க. டிஎஃப்சி சென்டர் போக சொல்லிவிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெளிவாக சர்டிஃபிகேட்லாம் அங்கேயே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாவோ இல்லை வந்து ஸ்கேன் பண்ணி எந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அதை அப்லோட் பண்ணி சொல்லுங்கள். சரியா, அதனால் நாளையோட நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ரேங்க் லிஸ்ட் வந்து தெளிவாக வந்துடும். சரியா, அதனால் தயவுசெய்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னமும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.